ஜீரக சம்பா, இழுப்பப்பூ சம்பா, கிச்சடி சம்பா, கண்டகசாலா, குழியடிச்சான், நீலஞ்சம்பா, இந்த ரகங்கள் நிறைய சொல்லுவாங்க. எலும்பு நோய்க்கு நல்லது, தாய்ப்பால் கொடுக்கிற பெண்களுக்கு அது மிக அருமை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணத்தில்? அதில் கால்சியம் நிறையா இருக்கு, சுண்ணாம்பு சத்து நிறையா இருக்கு. சுண்ணாம்பு சத்து அதில் நிறைய இருப்பதனால், அது மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய சத்து இருக்கு. சுண்ணாம்பு சத்து அதில் இருப்பதனால் அந்த அரிசி எலும்பு நோய்க்கும் தாய்ப்பால் கொடுக்கிறவர்களுக்கும் மிக அருமையாக மருந்தாக வேலை செய்கிறது. மருத்துவ குணத்தை உள்ளடக்கிய உணவுப் பொருள் அப்படின்னு நம்ம ஆவணமாக பார்க்குறோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, மண்ணில் கால்சியம் கம்மியாக இருக்குது. எனது அருமை உழவர்களே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உழவர் மண்ணில் கால்சியம் கம்மியாக இருக்குது. உடனே டெக்னாலஜி, தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, டயக்னோஸ் பண்ணுறோம் இல்லையா மனுஷனை என்ன நோய் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணுறது மாதிரி மண்ணை டயக்னோஸ் பண்ணி கால்சியம் கம்மியாக இருக்கு கண்டுபிடிச்சாச்சு. கால்சியம் கண்டுபிடிச்சி என்னத்தை கொண்டாந்து கொட்டணும்? கால்சியத்தை கொண்டாந்து கொட்டணும். இங்கேயும் கால்சியம் கம்மியா இருக்கு, கால்சியம் மாத்திரையை போட்டுக்கிட்டோம். மண்ணிலையும் கால்சியம் கம்மியா இருக்கு, சுண்ணாம்பு சத்தை கொடுக்குறோம். ஏதோ ஒரு ரூபத்தில் இயற்கை என்ற பேரிலோ செயற்கை என்ற பேரிலோ கொடுக்குறீங்க. இங்கேதான் பயோகெமிஸ்ட்ரி ஒரு பெரிய விந்தை செய்கிறது. கால்சியம் உங்கள் மண்ணில் இருந்து பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தனியான கால்சியத்தை எடுத்துக்கொள்ளாது. எனது அருமை நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள்.